வேலையும் சரியில்லை. இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. வேலையில் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டானு வந்து என்னடா இது எல்லாம் நீ பார்த்த வேலையா அப்படின்னு சொல்லும்போது, விடு ரத்தன வேலை வேலைன்னு ஏதோ தெரியாமல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டா, அவனை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது அம்மா வந்து அண்டர் பல்ட்டி அடிக்கிறாங்க. வேதனாயிகெல்லாம் நிச்சயம் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஏங்கிட்டே அவங்க 2 பேரும் வேலையை காட்டுறீங்க. இப்போ பாடுறா பேனர் வச்சுட்டா மனசில் வந்து இடம் பிடிச்சிட முடியுமா? இல்லை ரத்தினவேலு தான் வந்து தாலி கட்டிடுவானா? இல்லை அதுக்கு தான் நான் சம்மதம் வந்து சொல்லிடுவேனா? இது எதுவுமே நடக்காது. உங்கள் ஆசையை வேணால் தெளிவுபடுத்தலாம். ஆனால் 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒத்துமையாக ராசி ஆகிட்டீங்களா? உங்களை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா இந்த பேனரை வந்து எடுத்துரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே சட்டுப்புட்டுன்னு அந்த பேனரை வந்து எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல சரி இந்த விஷயத்தை விடுப்பா அப்படின்னு சொல்லி ரத்னவேல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பேனரை வச்சு 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு புரிதல் வந்துடும், கல்யாணத்துக்கு அப்பா சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா இன்னமும் கோபமாக தான் இருக்காங்க. அக்கா என்னால் அந்த பேனரில் வந்து எங்கள் 2 பேர் பேரையும் வந்து பக்கத்தில் பார்த்ததுக்கே எனக்கு செமையாக வந்து கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருந்திருந்தா கூட ஏதாவது ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கோச்சிக்கிறாங்க. மேடம் இன்னும் ஆட்டமே முடியல. அப்பா கண்டிப்பாக வந்து தாலி கட்டுவார், நான் கட்ட வைப்பேன். அப்புறம் என்னடா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க? நான் ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி எதுவும் கேட்க மாட்டாங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. யாரா சொல்லுவாங்க? இப்போ எல்லாரும் வந்து வருவாங்கல்ல, அவங்க பேசுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த வேலைனை வந்து நீங்கள் இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ரஞ்சித்தை வச்சும் வேதநாயகியை வச்சே இந்த ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ தடப்படலாம் வந்து நடத்துகிறேன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்ல. அதே மாதிரி அவங்களே வந்து நினச்சா கூட இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்க போல இருக்குது. மேடம் சின்னதாக வந்து பேனரில் 2 பேர் பேர் போட்டால் மட்டும் போதுமா? தாலி கட்ட வேணாமா? ஐயா வந்து சம்மதம் வைக்க வேண்டியதெல்லாம் என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறான், ஆனால் இவன் சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு நம்ம வள்ளி மட்டும் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரேணுகாவை காட்டுறாங்க. ரேணுகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வேலன் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் தான் வள்ளியும் வேலனும் திட்டம் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் தடுத்துருங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். சொல்லதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம். ரத்னவேல் நான் சொன்னால் மட்டும்தான் தாலி வந்து கட்டுவான், நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கும் வந்து பேனரில் ஒன்றா பேர் போட்டதே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ பிடிக்கலையா? வேலனை பற்றி என்ன யோசிச்சிங்க? கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணான்? அவன் வள்ளி கழுத்தில் தாலி கட்டினான். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. தர்மலிங்கத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினா ஏதாவது நீங்கள் சாதிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே வந்து நடக்கவே இல்லையே. வேலனுக்கு தெரியாதா? ரத்தினவேல் மனசு வந்து மாற்றுறதுக்கு இந்த சாதாரண ஒரு பேனரை மட்டுமா நம்பி இருப்பான் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்கிறதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியது தான். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வேலன் என்ன திட்டம் போட்டு வச்சுருப்பான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போதே, மேடம் கூட்டமாக எல்லோரும் வருவாங்கள்ல, அவங்க வந்து பேசுவாங்கன்னு அப்படியே கூட்டமாக எல்லோரும் வந்து வந்துடுறாங்க. மண்டபமே வந்து நிறைஞ்சிருது அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஐயா தடபடலாம் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ரத்தினவேலு மைக்கை பிடிச்சி பேசுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே 11 கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறோம் நம்ம தலைமையில். இது நம்ம எல்லாருக்கும் வந்து பேரும் புகழும் வந்து வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரத்னவேல். இதே மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது செய்யணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரியா அதெல்லாம் இருக்கட்டும், 11 கல்யாணத்துக்கு தலைமை தாங்குகிற கல்யாணம்னு ஒன்று இருக்குல்ல, என்னப்பா சொல்கிறாங்க? தலைமை தாங்குகிற கல்யாணமா? அப்படி என்னப்பா? இல்லைங்க, 60வது கல்யாணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற 11 ஜோடிகளுக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். ஆனால் 60வது கல்யாணம் பண்ணுற ஜோடிக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்னவேல் வந்து கேட்குறாங்க. என்னையா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்களுக்கும் அம்மாவுக்கும் தானே 60வது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னோன்னே, மேடம் பொறுமையாக இருங்க, இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்னமோ செய்கிறான், ஆனால் என்ன செஞ்சான்னு தெரியலையே. அப்போ தான் ரேணுகா சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இது எல்லாம் வந்து வேலனோட திட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்ன வேலா இது எல்லாம் உன்னோட திட்டமா? நான் மாட்டுக்கும் செவனேன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்? இந்த மண்டபத்தில் எது நடந்தாலும் ரஞ்சித்து தான் காரணம். ரஞ்சித்தை எதுவாக இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி ரஞ்சித்தை வந்து கோத்து விட்டோன்னே, என்ன பொண்ணு எது பொண்ணு சுத்தமாக தெரியலை. என்னடா நீ தான் காரணம்னு ஒவ்வொரு வாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரத்னவேல் வந்து கண்ணாமண்ணான்னு கத்தனோன்னே,
ஐயா பத்திரிக்கையில் கூட அப்படி தான் வந்து அடிச்சிருந்துச்சு. என்னென்ன அடிச்சிருந்துச்சு? நாங்கள் வச்சுருக்கோமே பத்திரிக்கையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, வேதநாயகின்னு தனி சாம்பிள் பத்திரிக்கை வந்து வச்சுருக்காங்க. அதே சாம்பிள் பத்திரிக்கையை வந்து கடைசி நேரத்தில் வந்து வேலன் வந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் வந்து மாற்றி வச்சுட்டாங்க போல இருக்கு. டேய் இதெல்லாம் உன்னோட வேலை தானா? ஆ என்னோட வேலை தான். ஆனால் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து பழி ஏற்றுக்க தான் ஒருத்தர் இருக்கானே ரஞ்சித். அவன் தானே ஏ டு இசட் எல்லா பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இதுவும் வாங்கிக்கிட்டோம். சரியான பதிலடி தாண்டா அவனுக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பத்திரிக்கையில் நாங்கள் இதான் பார்த்தோன்னு சொல்லி அவங்க ஆதாரப்பூர்வமாக வந்து கொடுக்குறாங்க. 11 ஜோடிக்கு தலைமையில் வந்து ரத்தினவேலு ஐயாக்கும் நம்ம ஜானகி அம்மாளுக்கும் கல்யாணங்கிற மாதிரி தான் அங்கே போட்டிருந்துச்சு. இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது. சத்தியமாக நாங்கள் இது மாதிரிலாம் பத்திரிக்கையெல்லாம் அடிக்கவே இல்லை. ஐயா என்னையா சொல்லிகிட்டு இருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம், உங்களை சுற்றி 11 ஜோடிங்களுக்கு கல்யாணம் தான். நாங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி வச்சுருக்கோம். இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் வேலனோட ஐடியா தாம்மா. கடைசி நேரத்தில் வந்து நம்ம பத்திரிக்கை வாசிக்கும்போது இது மாதிரி 11 ஜோடிங்களுக்கு தான் கல்யாணங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் கொடுக்கும்போது மாற்றி வச்சுட்டாமா. ஏண்டா மாற்றி வைக்கிறப்ப ஏண்டா பார்க்க மாட்டியா? ஆமாம், ஒவ்வொரு ஆளுக்கும் பத்திரிக்கை கொடுக்கும்போது உள்ளே என்ன வாசகம் எழுதியிருக்குன்னு பார்த்தா வந்து கொடுக்க முடியும். என்னம்மா நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா இப்போ அதை சமாளிக்கணும். ரத்தினவேலு எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க விளாண்டுருக்காங்க. ரஞ்சித் சத்தியமாக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு வேலன் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு நல்லபடியாக வந்து உன்கிட்டேருந்து அங்கீகாரம் வாங்கி தரணும் தான் இவங்க இது மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. நமக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரில. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வேலன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விடுங்க, அமைதியாக இருங்க, அது ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, எல்லோரும் உட்காருங்கிற மாதிரி இருக்கிற எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சிட்றாங்க. இங்கே 11 ஜோடிகளுக்கு மட்டும்தான் வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு வேலன் வந்து அப்படியே தனியாக வந்துடுறாங்க. என்னடா எல்லா திட்டத்தையும் வந்து போட்டேன்னு நினச்சேன், இதுதான் உன்னோட பெரிய திட்டமா அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இது மட்டும் இருந்தால் எப்படி ஐயா வந்து ஒத்துப்பாங்க? ஐயா பெரிய ஆளா இல்லை வந்திருக்கிறவங்க பெரிய ஆளா? ஐயா தான் பெரிய ஆள். அப்போனா ஐயா சொல்கிறது தானே எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு. அப்புறம் என்ன, இதுதான் திட்டம். என்னடா நீ சரியான பாதையில் போகிற, ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நீயே வந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துடுற. கேட்டால் இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேங்கிற. மேடம் சும்மானே இருங்க மேடம். எடுத்தோடனே வந்து ஐயாவுக்கு அம்மாவுக்கும் வந்து தாலி கட்டி அச்சதையை போட்டுட்டு போகணுன்னு சொல்லுவீங்க போலையே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. முதல்ல வேதநாய்க்கு இது மாதிரி திட்டம் போட்டிருக்கோங்கிறத பேனர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க பேனரை தூக்கி வச்சு. வந்திருக்கிற எல்லார் மூலியமாகவும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிருக்காங்கன்னு ரத்தனவேலி ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன திட்டம் வச்சுருக்க? இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, தலைவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏன்பா இதுக்கு கண்டிப்பாக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லாட்டியும் நம்ம என்ன ஆகுறது நம்ம டீமுக்கெலாம் பார்த்துக்க, எல்லோரும் வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தினவேலு.